அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஃபயர் சிக்கன். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 7-8 வரமிளகாய். காரம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நிறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, பாதாம், முந்திரி 10 நம்பர் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி சீரகம் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். வறுபட்டு வரும்போது நல்லா மணம் அடிக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி அடுத்ததாக டொமேட்டோ பியூரே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பியூரே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். எண்ணெயில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறமா இது அப்படியே லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், சாகி ஆகிடுச்சு ஆனியன் எல்லாமே. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறினதும் இதையும் நாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால பேஸ்ட் மாதிரி நல்லா ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இனி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுடர், வெங்காய பேஸ்ட், அரைச்சி எடுத்துகிட்டு வந்த டொமேட்டோ பியூரே அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுனால நல்லா ஜூஸியாக வரும் சிக்கன். அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறதுனால சிக்கன் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வரமிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக விட்டுறலாம். சிக்கன் வேகிற கேப்பில் நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா ஆயிலில் பொரிஞ்சு வரணும்.
ஜீரகம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா விதையெல்லாம் தெறிக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தெறிக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. எண்ணெயில் மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினதும் நம்ம ஊற வச்சிருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவு பார்த்து சரியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நாம் இனி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வேக விட்டுறலாம். ரைஸ் வேகட்டும். சைடில் பாருங்கள், சிக்கன் நல்லா தளன்னு கொதிச்சு வந்திருக்கு. ஒரு அரைவாசி வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்னொரு 10 நிமிஷம் வெந்து வரும்போது நம்மளுக்கு சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு தம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இனி ஒரு பாத்திரத்தில் கறி துண்டை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணினதும் புகை வரும். அப்போ நம்ம லிட்டை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தம் ரெடி ஆகிடும். ரைஸும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் தம்மில் இருந்து எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இனி நாம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஜீரா ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே நம்ம செஞ்ச ஃபயர் சிக்கன் ஆட் பண்ணி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.